எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். தஞ்சையில் நேற்று நடைபெற்ற விவசாயிகள் ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்ற எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் முதலமைச்சர் மற்றும் நடிகை குறித்து ஆபாசமாகவும் கீழ்த்தரமாகவும் பேசியிருந்தார். இதையடுத்து அவர் மீது 9 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிந்து தஞ்சை போலீசார் தற்போது கைது செய்திருக்கிறார்கள். சென்னை மாநகர காவல் ஆணையர் அமல்ராஜ் தலைமையிலான போலீசார் அவரை கைது செய்திருக்கிறார்கள். தற்போது அவரை தஞ்சைக்கு காவல்துறையினர் அழைத்துச் செல்லும் காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. சாலையில் திரண்டிருந்த திமுகவினர் வாகனத்தை மறித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வரும் காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. என் மீதான கைது நடவடிக்கையை காமெடியாக பார்க்கிறேன் என்று உதயநிதி ஸ்டாலின் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்திருக்கிறார். எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் கைது செய்யப்பட்டிருக்கிறார். முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். உதயநிதி கைது செய்யப்பட்டு வாகனத்தில் ஏற்றப்பட்ட நிலையில் போலீஸ் வாகனத்தை மறித்து திமுகவினர் தொடர்ச்சியாக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வரும் காட்சிகளை பார்க்க முடிகிறது. வாகனத்தை மறித்தும் வாகனங்கள் மீது ஏறியும் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். தற்போது முதல் தகவல் அறிக்கையானது வெளியாகியிருக்கிறது. திரையில் பார்த்து வருகிறோம். எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் மீது பதிவு செய்யப்பட்டிருக்கும் எஃப்ஐஆர் என்று சொல்லக்கூடிய முதல் தகவல் அறிக்கையானது வெளியாக இருக்கிறது. திரையில் பார்த்து வருகிறோம். இது தொடர்பான மேலதிக விவரங்களை எமது செய்தியாளர் ஆனந்த் வழங்க கேட்கலாம். ஆனந்த், முதல் தகவல் அறிக்கையானது வெளியாக இருக்கிறது, கூடுதல் விவரம். வணக்கம் பிரகாஷ். தஞ்சையில் நடைபெற்ற திமுக கண்டன ஆர்ப்பாட்டத்தில் தமிழக முதலமைச்சர் மற்றும் பெண்கள் குறித்து ஆபாசமாகவும் அவதூறாகவும் பேசியதாக எழுந்த புகாரில் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்திருந்த நிலையில் அவர் தற்போது கைது செய்யப்பட்டு தஞ்சாவூர் நடுவர் நீதிமன்றம் ஒன்றில் ஆஜர்படுத்த உள்ளார். தஞ்சாவூர் நகரில் உள்ள பனகல் கட்டிடம் அருகே காவிரி நதிநீர் பிரச்சனையை முன்வைத்து திமுக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நேற்று நடைபெற்றது. இதில் பங்கேற்று பேசிய திமுக இளைஞரணி செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவருமான உதயநிதி ஸ்டாலின் தமிழக முதலமைச்சர் மற்றும் பெண்களை பற்றி நாகரிகமற்ற முறையில் பேசியதாக தமிழக வெற்றி கழகத்தினர் குற்றம் சாட்டியிருந்தனர். குறிப்பாக ஆர்ப்பாட்டத்தின் போது கூட்டத்தில் எழுப்பப்பட்ட கோஷங்களுக்கு பதிலளிக்கும் வகையில் நடிகை த்ரிஷாவின் பெயரை குறிப்பிட்டு பாலியல் ரீதியாகவும் பெண்மையை கொச்சைப்படுத்தும் வகையிலும் உதயநிதி ஸ்டாலின் பேசியதாக புகாரில் தெரிவிக்கப்படுகிறது. மேலும் இந்த பேச்சு அடங்கிய 2 நிமிடம் 39 வினாடிகள் கொண்ட வீடியோ திமுக ஐடி விங் தனது எக்ஸ்தல சமூக வலைதள பக்கத்தில் பதிவிட்டு பரப்பியதாகவும் தமிழக வெற்றி கழகத்தினர் குற்றம் சாட்டியுள்ளனர். இதையடுத்து தஞ்சாவூர் மத்திய மாவட்ட தமிழக வெற்றி கழக மகளிர் அணி அமைப்பாளர் பைரவி தலைமையில் அக்கட்சியினர் தஞ்சாவூர் கிழக்கு காவல் நிலைய ஆய்வாளர் நேரில் சந்தித்து வந்து புகார் மனு அளித்திருந்தனர். இந்த புகாரின் பேரில் தஞ்சாவூர் கிழக்கு காவல் நிலைய போலீசார் உதயநிதி ஸ்டாலின் மீது டிஎன்எஸ் சட்டப்பிரிவுகள் 196 டிஎன்எஸ் பகைமையை தூண்டுதல், பொது அமைதிக்கு பங்கம் விளைவித்தல், கலவரத்தை தூண்டுதல், பொது அமைதியை சீர்குலைத்தல் வகையில் ஒருவரை வேண்டுமென்றே அவமதித்தல், பெண்ணின் கண்ணியத்திற்கு அல்லது மானத்திற்கு பங்கம் விளைவிக்கும் வகையில் பேசுதல், பொது இடத்தில் அருவருப்பாக பேசுதல், 2 அல்லது அதற்கு மேற்பட்ட நபர்கள் இணைத்து சட்டவிரோத செயலை செயல்படுதல், ஒருவருக்கு மிரட்டல் விடுதல், தமிழ்நாடு பெண்கள் வன்கொடுமை பிரிவு 4 மற்றும் தகவல் தொழில்நுட்ப சட்டப்பிரிவு 67 பிரிவுகளின் கீழும் வழக்கு பதிவு செய்துள்ளனர். இந்த வழக்கு பதிவு செய்யப்பட்ட தொடர்ந்து சென்னையில் கைது செய்யப்பட்டுள்ள சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் தற்போது தஞ்சாவூர் நடுவர் நீதிமன்றம் ஒன்றில் ஆஜர்படுத்துவதாக காவல்துறையினர் சென்னையிலிருந்து தஞ்சாவூருக்கு அழைத்து வரப்படுகிறார்கள். இதனிடையில் பெண்களை இழிவுபடுத்தும் வகையில் பேசியதாக குற்றம் சாட்டப்பட்ட உதயநிதி ஸ்டாலினை கண்டித்தும் அவர் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தியும் தமிழக வெற்றி கழகத்தைச் சேர்ந்த 500க்கும் மேற்பட்ட மகளிர் அணியினர் உதயநிதி ஸ்டாலின் நேற்று பேசிய அதே பனகல் கட்டிடம் முன்பு திரண்டு தொடர் கண்டன ஆர்ப்பாட்டத்திலும் ஈடுபட்டு வருகின்றனர். தற்போது உதயநிதி தஞ்சாவூர் திமுகவை சேர்ந்த நிர்வாகிகளும் சாலை மறியலில் ஈடுபட்டு தொடர்ந்து கடுமையான ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். தற்போது உதயநிதி ஸ்டாலின் தஞ்சாவூர் நடுவர் நீதிமன்ற ஒன்றுக்கு அழைத்து வரப்படும் நிலையில் நீதிமன்ற வளாகம் பனகல் கட்டிடம் பகுதியில் போலீசார் பாதுகாப்பு தற்போது அதிகரித்துள்ளது. பிரகாஷ், தற்போதைய விவரங்களுக்கு நன்றி ஆனந்த். நேற்று தஞ்சையில் நடைபெற்ற விவசாயிகள் போராட்டத்தில் பங்கேற்ற எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் முதலமைச்சர் மற்றும் நடிகை குறித்து அவதூறாக பேசிய வழக்கில் அவர் மீது 9 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்ட நிலையில் தற்போது அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்.
சென்னை மாநகர காவல் ஆணையர் அமல்ராஜ் தலைமையிலான போலீசார் சென்னை நீலாங்கரையில் உள்ள அவரது வீட்டில் கைது செய்திருக்கின்றனர். தொடர்ந்து தற்போது அவர் தஞ்சைக்கு அழைத்துச் செல்லப்படுகிறார். பல்வேறு இடங்களில் இதை கைது நடவடிக்கையை கண்டித்து திமுகவினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வரும் காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. வாழ்வாதாரத்துக்கே போராடக்கூடிய சூழல் இருக்குது. நிறைய இடத்துல கரண்ட் இல்லைன்றாங்க, நிறைய இடத்துல தண்ணி வரலன்றாங்க, நிறைய இடத்துல ட்ரைனேஜ் ப்ராப்ளம் இருக்குன்றாங்க. இப்படி பொதுமக்களோட அடிப்படை வசதிகளை கூட தீர்த்து வைக்காத அரசு தான் இன்றைக்கான அரசா இருக்கிறது. அப்படி இருக்கக்கூடிய சூழல்ல இன்றைக்கு பாத்தீங்கன்னா எங்களுடைய எதிர்க்கட்சி தலைவர் மாண்புமிகு துணை முதலமைச்சராக இருந்த ஒருவரை பேசியதற்காக அரெஸ்ட் செய்திருக்கார்கள். இது முற்றிலுமாக கண்டிக்கத்தக்க ஒரு செயல். அராஜகமான ஒரு அரசியல தான் இன்றைக்கு இருக்கக்கூடிய அரசாங்கம் நடத்தி வருகிறார்கள். அவர்கள் இன்றைக்கு அமைச்சர் புறவர் முட்டாள் முதலமைச்சர் அப்படின்ற இருக்கக்கூடிய வெவ்வேறு பிரச்சனைகள் இருக்கிறது. பொதுமக்கள் ஒவ்வொரு நாளும் அன்றாட வாழ்வாதாரத்துக்கே போராடக்கூடிய சூழல் இருக்குது. நிறைய இடத்துல கரண்ட் இல்லைன்றாங்க, நிறைய இடத்துல தண்ணி வரலன்றாங்க, நிறைய இடத்துல ட்ரைனேஜ் ப்ராப்ளம் இருக்குன்றாங்க. இப்படி பொதுமக்களோட அடிப்படை வசதிகளை கூட தீர்த்து வைக்காத அரசு தான் இன்றைக்கான அரசா இருக்கிறது. அப்படி இருக்கக்கூடிய சூழல்ல இன்றைக்கு பாத்தீங்கன்னா எங்களுடைய எதிர்க்கட்சி தலைவர் மாண்புமிகு துணை முதலமைச்சராக இருந்த ஒருவரை பேசியதற்காக அரெஸ்ட் செய்திருக்கார்கள். இது முற்றிலுமாக கண்டிக்கத்தக்க ஒரு செயல். அராஜகமான ஒரு அரசியல தான் இன்றைக்கு இருக்கக்கூடிய அரசாங்கம் நடத்தி வருகிறார்கள். அவர்கள் இன்றைக்கு அமைச்சர் புறவர் முட்டாள் முதலமைச்சர் அப்படின்னு நேத்து அவதூறாக பேசியதாக சொல்லி இப்ப கைது பண்ணிருக்காங்க. என்ன அவதூறா பேசிட்டு அப்படிங்க? நம்ம நடிகை பத்தி அவதூறா பேசிட்டாங்க. அப்படி ஒரு காரணம் அதுல இருக்கா? ஒரு வார் சென்னை மாநகராட்சி ஆணையர் மேயர் பிரியா செய்தியாளர்கள் சந்தித்த காட்சிகளையும் பார்த்தோம். அப்போது பொதுமக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை, தண்ணீர், கரண்ட் போன்ற விஷயங்களை அதுக்கெல்லாம் கண்டுகொள்ளாத தாவேக அரசு எதிர்க்கட்சி தலைவரை கைது செய்வதில் குறிக்கோளாக இருப்பதாகவும் அவர் குற்றம் சாட்டியிருந்தார். என ஒரு பேசியவற்றை பின்னர் வரும் செய்தி தொகுப்பில் விரிவாக பார்க்கலாம். தற்போது எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் கைது செய்யப்பட்டிருக்கிறார். கைது செய்யப்பட்டு தஞ்சைக்கு அழைத்துச் செல்லும் காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. சாலைகளில் திரண்ட திமுகவினர் தொடர்ச்சியாக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வரும் காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. பல்வேறு இடங்களில் திமுகவினர் கண்டன முழக்கங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். முதலமைச்சர் மற்றும் நடிகை குறித்து நேற்று தஞ்சையில் நடைபெற்ற விவசாயிகள் போராட்டத்தில் மிகவும் கீழ்த்தரமாகவும் ஆபாசமாகவும் உதயநிதி ஸ்டாலின் பேசியிருந்தார். இதை கண்டித்து பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் கண்டனங்கள் தெரிவித்திருந்தனர். இதையடுத்து இன்று அதிகாலை உதயநிதி ஸ்டாலின் வீட்டிற்கு வருகை தந்திருந்த காவல்துறையினர் அங்கு பேரிகேட் அமைத்து பாதுகாப்பு நடவடிக்கைகளில் ஈடுபட்டிருந்தனர். இதையடுத்து அங்கு வருகை தந்த திமுகவினர் காவல்துறையிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு பேரிகேட்டை தள்ளி முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். உதயநிதி ஸ்டாலின் வீட்டிற்கு வருகை தந்திருந்த முன்னாள் அமைச்சர்கள் மற்றும் அதிகாரிகள் அவருடன் காவல்துறையிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருந்தனர். இதையடுத்து நீதிமன்றத்தில் அவசர கைது நடவடிக்கைக்கான அவசர முறையீட்டில் ஈடுபட்டிருந்தார்கள். இதையடுத்து சென்னை காவல் ஆணையர் அமல்ராஜ் தலைமையிலான போலீசார் அவரை நீலாங்கரையில் வீட்டில் உள்ள இல்லத்தில் கைது செய்து தற்போது தஞ்சைக்கு அழைத்துச் செல்கிறார்கள். அழைத்துச் செல்லும் வாகனத்தை திமுகவினர் முற்றுகையிட்டனர். சாலைகளில் அமர்ந்தும் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதையடுத்து பல்வேறு இடங்களிலும் திமுகவினர் தொடர்ச்சியாக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வரும் காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது.
உதயநிதி ஸ்டாலின் மீது 9 பிரிவுகளின் கீழ் காவல்துறையினர் கைது செய்து தற்போது தஞ்சைக்கு அழைத்துச் செல்லும் காட்சிகளையும் நம்மால் பார்க்க முடிகிறது. நாளை தமிழக சட்டமன்ற கூட்டத்தொடர் கூடுகிறது. தாவேக அரசின் முதல் பட்ஜெட் கூட்டத்தொடர் நாளை தொடங்க இருக்கிறது. இதையடுத்து தற்போது எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அவர் கைது செய்யப்பட்டு வாகனத்தில் ஏற்றப்பட்ட நிலையில் போலீஸ் வாகனத்தை மறித்தும் வாகனங்கள் மீது ஏறியும் திமுகவினர் தொடர்ச்சியாக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர். இதையடுத்து செய்தியாளரிடம் பேசிய உதயநிதி ஸ்டாலின், என் மீது பொய் அவதூறாக தாவேக அரசு பரப்புவதாகவும் இந்த கைது நடவடிக்கையை நான் காமெடியாக பார்ப்பதாகவும் அவர் தெரிவித்திருந்தார். தாவேக ஆட்சி காலம் எமர்ஜென்சி காலத்தை விட மிகவும் மோசமாக இருப்பதாகவும் அவர் குற்றம் சாட்டியிருந்தார். எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி மீது பெண்கள் வன்கொடுமை தடுப்புச் சட்டம் உள்ளிட்ட 9 பிரிவுகளின் கீழ் வழக்கானது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. முதலமைச்சர் மற்றும் நடிகை குறித்து ஆபாசமாக பேசிய வழக்கில் அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். ஆபாச பேச்சு, தாவேக அரசின் கைது நடவடிக்கையும் கண்டிக்கத்தக்கவை என்று பாமக தலைவர் அன்புமணி எக்ஸ் பக்கத்தில் பதிவு செய்திருக்கிறார். ஆளுங்கட்சியும் எதிர்க்கட்சியும் ஆக்கப்பூர்வமான அரசியலை முன்னெடுக்க வேண்டும் என்றும் அன்புமணி அறிவுறுத்தியிருக்கிறார். உதயநிதியின் ஆபாச பேச்சும் தாவேக அரசின் கைது நடவடிக்கையும் கண்டிக்கத்தக்கவை என்று பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் எக்ஸ் பக்கத்தில் பதிவு ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். ஆளுங்கட்சியும் எதிர்க்கட்சியும் ஆக்கப்பூர்வமான அரசியலை முன்னெடுக்க வேண்டும் என்றும் அன்புமணி ராமதாஸ் அறிவுறுத்தியிருக்கிறார். நேற்று தஞ்சையில் நடைபெற்ற விவசாயிகள் போராட்டத்தில் எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் பங்கேற்று முதல்வர் மற்றும் நடிகை குறித்து ஆபாசமாகவும் மிகவும் கீழ்த்தரமாகவும் விமர்சித்திருந்தார். இதை கண்டித்து பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் கண்டனம் தெரிவித்திருந்தனர். இதையடுத்து இன்று காலை அவரது வீட்டிற்கு வருகின்ற காவல்துறையினர் தற்போது அவரை கைது செய்து தஞ்சைக்கு அழைத்துச் சென்றிருக்கின்றனர். சென்னை மாநகர காவல் ஆணையர் அமல்ராஜ் தலைமையிலான போலீசார் அவரை கைது செய்து தற்போது தஞ்சைக்கு அழைத்துச் செல்கிறார்கள். அவரை அழைத்துச் செல்லும் வாகனங்கள் மீது ஏறியும் வாகனத்தை மறித்தும் திமுகவினர் தொடர்ச்சியாக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தொடர்ந்து பல்வேறு இடங்களில் திமுகவினர் தொடர்ச்சியாக சாலைகளில் அமர்ந்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வரும் காட்சிகளை நம்மால் திரையில் தொடர்ச்சியாக பார்க்க முடிகிறது. இந்த கைது நடவடிக்கையை நான் காமெடியாக பார்க்கிறேன் என்று எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்திருந்தார். அவரை கைது செய்யப்பட்டு ஏற்றப்பட்ட நிலையில் வாகனத்தில் ஏற்றிய நிலையில் அந்த வாகனத்தை மறித்தும் திமுகவினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். பல்வேறு இடங்களில் தொடர்ச்சியாக திமுகவினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வரும் காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. நான் பேசாததை பேசியதாக பொய் பரப்புகிறது தாவேக அரசு என்றும் முதலமைச்சர் விஜய் தொடங்கி அமைச்சர்கள் வரை ரீல்ஸில் மட்டுமே வாழ்கிறார்கள் என்று உதயநிதி விமர்சித்திருக்கிறார். அது மட்டுமல்லாமல் எமர்ஜென்சி காலத்தை விட தாவேக ஆட்சி காலம் மிகவும் மோசமாக இருக்கிறது என்றும் அவர் விமர்சித்திருக்கிறார். முதல்வர் மற்றும் நடிகை குறித்து ஆபாசமாக பேசிய விவகாரத்தில் எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டிருக்கிறார். தற்போது அவர் தஞ்சைக்கு அழைத்துச் செல்லப்படுகிறார். அவர் அழைத்துச் செல்லும் வாகனத்தை திமுகவினர் மறித்தும் வாகனங்கள் மீது ஏறியும் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். தொடர்ச்சியாக பல்வேறு இடங்களிலும் திமுகவினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வரும் காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. உதயநிதி மீது 9 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்த நிலையில் சென்னை மாநகர காவல் ஆணையர் அமல்ராஜ் தலைமையிலான போலீசார் அவரை கைது செய்திருக்கின்றனர். சென்னை நீலாங்கரையில் கைது செய்யப்பட்ட எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதியை காவல்துறையினர் தஞ்சைக்கு அழைத்துச் செல்கிறார்கள். என் மீதான கைது நடவடிக்கையை காமெடியாக பார்ப்பதாக எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்திருக்கிறார். உதயநிதி கைது செய்யப்பட்டு வாகனத்தில் ஏற்றப்பட்ட நிலையில் போலீஸ் வாகனத்தை மறித்தும் வாகனங்கள் மீது ஏறியும் திமுகவினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். நான் பேசாததை பேசியதாக பொய் பரப்புகிறது தாவேக அரசு என்றும் கைதான நிலையில் உதயநிதி ஸ்டாலின் பேட்டியளித்திருக்கிறார். முதலமைச்சர் விஜய் தொடங்கி அமைச்சர்கள் வரை ரீல்ஸில் மட்டுமே வாழ்கிறார்கள் என்று உதயநிதி ஸ்டாலின் விமர்சித்திருக்கிறார். அது மட்டுமல்லாமல் தாவேக ஆட்சி காலம் எமர்ஜென்சி காலத்தை விடவும் மோசமாக இருப்பதாக அவர் தெரிவித்திருக்கிறார். தொடர்ச்சியாக சென்னை நீலாங்கரையில் உள்ள சாலைகளில்
திமுகவினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். காட்சிகளை நம்மால் திரையில் பார்க்க முடிகிறது. பல்வேறு இடங்களிலும் திமுகவினர் தொடர்ச்சியாக ஆர்ப்பாட்டத்திலும் கண்டன முழக்கங்களை எழுப்பி அவர்கள் ஈடுபட்டு வரும் காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. தஞ்சையில் நேற்று நடைபெற்ற விவசாயிகள் ஆர்ப்பாட்டத்தில் முதலமைச்சர் மற்றும் நடிகை குறித்து ஆபாசமாகவும் மிகவும் கீழ்த்தரமாகவும் பேசிய எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் இன்று அவர் மீது 9 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்த நிலையில் சென்னை மாநகர காவல் ஆணையர் அமல்ராஜ் தலைமையிலான போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். சென்னை நீலாங்கரையில் கைது செய்யப்பட்ட எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதியை தஞ்சை அழைத்துச் செல்கிறார்கள் காவல்துறையினர். காட்சிகளை திரையில் பார்த்து வருகிறோம். என் மீதான கைது நடவடிக்கையை காமெடியாக பார்க்கிறேன் என்று எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்திருந்தார். உதயநிதி கைது செய்யப்பட்டு வாகனத்தில் ஏற்றப்பட்ட நிலையில் போலீஸ் வாகனத்தை மறித்தும் வாகனங்கள் முன்பு அமர்ந்தும் வாகனங்கள் மீது ஏறியும் அவர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டார்கள். நான் பேசாததை பேசியதாக பொய் பரப்புகிறது தாவேக அரசு என்றும் கைதான நிலையில் உதயநிதி பேட்டியளித்திருந்தார். முதலமைச்சர் விஜய் தொடங்கி அமைச்சர்கள் வரை ரீல்ஸில் மட்டுமே வாழ்கிறார்கள் என்று உதயநிதி ஸ்டாலின் விமர்சித்திருந்தார். எமர்ஜென்சி காலத்தை விட தாவேக ஆட்சி காலம் மிகவும் மோசமாக இருப்பதாகவும் அவர் குற்றம் சாட்டியிருந்தார். தொடர்ந்து உதயநிதி ஸ்டாலின் கைதை கண்டித்து பல்வேறு இடங்களில் திமுகவினர் தொடர்ச்சியாக கண்டன முழக்கங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வரும் காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. தஞ்சையில் நடைபெற்ற விவசாயிகள் போராட்டத்தில் பங்கேற்ற எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் முதலமைச்சர் மற்றும் நடிகை குறித்து ஆபாசமாகவும் கீழ்த்தரமாகவும் பேசியிருந்தார். இதையடுத்து பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் கண்டனங்களை எழுப்பியிருந்தனர். இதையடுத்து தற்போது அவர் மீது 9 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து தற்போது அவரை காவல்துறையினர் கைது செய்து தஞ்சைக்கு அழைத்துச் செல்லும் காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. பல்வேறு இடங்களில் திமுகவினர் தொடர்ச்சியாக கண்டன முழக்கங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். தன் மீதான கைது நடவடிக்கையை காமெடியாக பார்ப்பதாக கைது செய்யப்பட்ட நிலையில் எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்திருந்தார். அது மட்டுமில்லாமல் நான் பேசாததை பேசியதாக பொய் பரப்புகிறது தாவேக அரசு என்றும் அவர் பேட்டியளித்திருந்தார். எமர்ஜென்சி காலத்தை விடவும் மிகவும் மோசமாக இருக்கிறது தாவேக ஆட்சி காலம் என்றும் அவர் செய்தியாளர்கள் சந்திப்பில் தெரிவித்திருந்தார். முதலமைச்சர் விஜய் தொடங்கி அமைச்சர்கள் வரை ரீல்ஸில் மட்டுமே வாழ்கிறார்கள் என்றும் அவர் குற்றம் சாட்டியிருந்தார். இதையடுத்து தற்போது அவர் கைது செய்யப்பட்ட நிலையில் தஞ்சைக்கு அழைத்துச் செல்லும் காட்சிகளை நம்மால் திரையில் பார்க்க முடிகிறது. திமுக முன்னாள் அமைச்சர்களும் தொடர்ச்சியாக அந்த வாகனங்கள் பின்பாக அவர்களும் தஞ்சைக்கு செல்லும் காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. முதல்வர் மற்றும் நடிகை குறித்து ஆபாசமாக பேசிய விவகாரத்தில் எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் கைது செய்யப்பட்டு தஞ்சைக்கு அழைத்துச் செல்கிறார். காட்சிகளை திரையில் நேரடியாக பார்த்து வருகிறோம். 9 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்த நிலையில் சென்னை மாநகர காவல் ஆணையர் அமல்ராஜ் தலைமையிலான போலீசார் கைது செய்து தஞ்சைக்கு அழைத்துச் செல்லும் காட்சிகளை நம்மால் திரையில் பார்க்க முடிகிறது. பல்வேறு இடங்களில் திமுகவினர் தொடர்ச்சியாக கண்டன முழக்கங்களை தாவேக அரசுக்கு எதிராக எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வரும் காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. தற்போது எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் தஞ்சைக்கு அழைத்துச் செல்லும் காட்சிகளை நம்மால் திரையில் பார்க்க முடிகிறது.
முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். உதயநிதி ஸ்டாலின் மீது 9 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய வேளையில் சென்னை மாநகர காவல் ஆணையர் அமல்ராஜ் தலைமையிலான போலீசார் அவரை கைது செய்து தஞ்சைக்கு அழைத்துச் சென்று கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் தஞ்சைக்கு செல்லக்கூடியதை தற்பொழுது நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். சென்னை நீலாங்கரையில் கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய வேளையில் அவர் தஞ்சைக்கு அழைத்துச் செல்லப்பட்டு வருகிறார். மேலும் என் மீதான கைது நடவடிக்கையை காமெடியாக பார்க்கிறேன் எனவும் எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்திருக்கின்றார். நான் பேசாததை பேசியதாக பொய் பரப்புகின்றது தாவேக அரசு என கைதான நிலையில் உதயநிதி பேட்டி மூலமாக அவர் தெரிவித்திருக்கின்றார். மேலும் முதலமைச்சர் விஜய் தொடங்கி அமைச்சர்கள் வரை ரீல்ஸ் மட்டுமே வாழ்கிறார்கள் அப்படின்றும் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் சென்னை கிழக்கு கடற்கரை சாலையில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்ட திமுகவினரை போலீசார் அடித்தும் விரட்டியிருக்கின்றார்கள். உதயநிதி ஸ்டாலின் கைது செய்யப்பட்டிருப்பதை தொடர்ந்து திமுகவை சேர்ந்தவர்கள் பல இடங்களில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றார்கள். இந்த சூழலில் தாவேக ஆட்சி காலம் எமர்ஜென்சி காலகட்டத்தை விட மோசமாக உள்ளது என உதயநிதி தெரிவித்திருக்கின்றார். கூடுதல் தகவல்களோடு இணைப்பில் இருக்கிறார் எமது செய்தியாளர் கண்ணன். தற்பொழுது உதயநிதி கைது செய்யப்பட்டு சென்னையிலிருந்து தஞ்சைக்கு அழைத்து செல்லப்பட்டு கொண்டிருக்கின்றார். கூடுதல் தகவல்கள் என்ன சொல்கிறது, பதிவு பண்ணுங்க. வணக்கம் பிரீதா. சென்னையிலிருந்து உதயநிதி ஸ்டாலின் கைது செய்யப்பட்டு தஞ்சைக்கு அழைத்து செல்லப்படும் நிலையில் சேலம் உட்பட தமிழகத்தின் பல்வேறு இடங்களில் திமுகவினர் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். குறிப்பாக சேலம் புதிய பஸ் ஸ்டாண்ட் எதிரில் உள்ள ஓமலூர் சாலையில் முன்னாள் அமைச்சர் ராஜேந்திரன் தலைமையில் திமுகவினர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இவர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபடுவது குறித்து 1 மணி நேரத்துக்கு முன்பாக போலீசாருக்கு தகவல் தெரிவித்த நிலையில் குறிப்பிட்டு அந்த இடத்தில் சம்பவ இடத்தில் போலீசார் குவிக்கப்படவில்லை. இதன் காரணமாக தற்போது அவர்கள் கடந்த 30 நிமிடங்களுக்கு மேலாக எப்போதும் பரபரப்பாக காணப்படும் ஓமலூர் சாலையில் அமர்ந்து சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதன் காரணமாக அந்த பகுதியில் கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. தற்போது இந்த நெரிசல் காரணமாக வாகன ஓட்டிகள் திமுகவினர் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட காட்சிகளும் அரங்கேறியது. தற்போது தொடர்ந்து மறியல் போராட்டம் நடப்பதால் வாகனங்கள் குறிப்பாக சேலம் புதிய பஸ் ஸ்டாண்டில் இருந்து 5 ரோடு வரையிலும் அதனை போல் 4 ரோடு பகுதியிலும் கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு வாகன ஓட்டிகள் கடும் அவதியை சந்தித்து வருகின்றனர். குறிப்பாக வேலைக்கு செல்வோர் மற்றும் பிற பணிகளுக்கு செல்வோர் செல்ல முடியாமல் கடும் அவதியை சந்தித்து வருகின்றனர். தற்போது சம்பவ இடத்தில் போலீசார் திமுகவுடன் பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றனர். பிரித்தா, கண்ணன், தற்பொழுது நீங்கள் குறிப்பிட்டதை போலவே திமுகவினருடைய இந்த சாலை மறியல் போராட்டத்தால் சேலத்தில் சுமார் 2 கிலோமீட்டர் தூரத்திற்கு பொதுமக்கள் அணிவகுத்து நிற்கக்கூடியதை நம்மால் தெரிந்து கொள்ள முடிகின்றது. அதற்கு முன்பாக RS பாரதி பேசி வருகிறார், அதனை நாம் பார்க்கிறோம். 2021 25 வரை தலைமுக ஸ்டாலின் இருந்தபோது டெல்டா மக்களுக்கு கரெக்டாக தண்ணி சேர்ந்தது. ஆனால் இந்த ஆண்டு வரவில்லை தண்ணி அப்படின்னு பேசுகிற போது கூட்டத்திலே இருந்து யாரோ ஒருத்தர் திரிஷா வீட்டுக்கு தண்ணி வருது, அவங்க வீட்டுக்கு மட்டும் வருதுன்னு கூட்டத்தில் கேட்டாங்க. அப்போ கேட்குற நேரத்தில் வீட்டில் மட்டும் தண்ணி வருது அப்படின்னு கேட்டபோது வருமா என்று கேட்ட நேரத்தில் அங்கே மட்டும் வரும் என்று சொன்னார். அது என்ன தப்பு இருக்குது? உலகமுகா தப்பு. அது தண்ணி என்பது குடிக்கிற தண்ணி வந்திருக்கு. அந்த தண்ணிக்கு இன்டர்பிரேஷன் என்னன்றதை நாங்கள் கோர்ட்டில் பார்த்துக்கிறோம். ஆனால் இதில் என்ன தவறு இருக்கிறது? திரிஷா வீட்டிலுக்கு தண்ணி வரலையா அப்படின்னு கேட்குறா யாரோ ஒரு க்ரௌட்லேருந்து ஒருத்தர்.
அதுக்கு அங்கே மட்டும் வரும். காரணம் என்னென்னா அதுக்கு இது மாதிரி வரும் அப்படின்னு சொன்னார். அதில் என்ன அர்த்தம் இருக்கிறது, என்ன தவறு இருக்கிறது, உலகா தவறு? அப்படியே நான் வாதத்துக்காக கேட்கிறேன். இஷாவை பற்றி பேசுவதுக்கு உடனே இவ்வளோ அவசரம் தேவை? அவர் எதிர்கட்சி தலைவர் அந்தம்மா இந்த நாட்டினுடைய பிரதமரா அல்லது சீஃப் மினிஸ்டரா? அந்த அம்மா தனிப்பட்ட முறையிலே யாரும் ஒன்றும் பேசலாம், வீட்டுக்கு தான் சொன்னார். இப்போ சென்னைக்கு என் வீட்டுக்கு தண்ணி வரல, போராடுற மக்கள் என்ன பண்ணாங்க, கோஷம் போடும்போது என்ன சொல்லுவாங்க, அவங்க வீட்டுக்கு மாத்திரம் தண்ணி வரும். நான்லாம் சேர்மனாக 20 வருஷம் இருந்தோம், தங்க வீட்டுக்கு மாத்திரம் தண்ணி வந்துடும், எங்கள் வீட்டுக்குலாம் வராது அப்படின்னு ஆர்ப்பாட்டத்தில் மக்கள் ஆவேசத்தில் பேசுவது வாடிக்கை. இதெல்லாம் அரசியலில் பக்குவம் பட்டிருந்து போராட்டங்கள் நடத்தி அரசியல் நடத்தி ஆட்சிக்கு வந்திருந்தால் அதெல்லாம் புரியும். மக்களுடைய முதலமைச்சர் வீட்டுக்கு மாத்திரம் தண்ணி வரும், எங்கள் வீட்டுக்குலாம் வருமா? எங்கள் வீட்டுக்கு அவங்க வீட்டுலலாம் ஏசி கரண்ட்டு 24 மணி நேரம் கரண்ட் ஓடும், எங்களுக்கு மாத்திரம் கரண்ட் போகணும்னு பேசுறது இயற்கை, வாடிக்கை, மக்களுடைய உணர்வு. அதுதான். அதை வெளிப்படுத்துகிற போது பேசுகிற போது அதை தாங்கிக் கொள்ள முடியாமல் இன்றைக்கி இன்னும் அவசரம். ஜெயலலிதா காலத்தில் நாங்கள்லாம் பேசியிருக்கிறோம், எடப்பாடி காலத்தில் பேசியிருக்கோம், எம்ஜிஆர் காலத்திலே பேசியிருக்கிறோம். ஆனால் ஒரு வழக்கிலே கூட என் மீதே 16 கேஸ் ஜெயலலிதா கேஸில் போட்டாங்க ஜெயலலிதா. ஆனால் ஒரு வழக்கிலே கூட நான் கைது செய்யப்படவில்லை. தளபதி மேலே 40 வழக்கு இந்த கேஸ் முடியும் போது ஒரு வழக்கிலே கூட கைது செய்யப்படவில்லை. ஆக இதுபோல் அவதூறு வழக்கில் பேச்சில் வழக்கு போட்டு கைது செய்கிறதே கிடையாது. ஆனால் இன்றைக்கு அவசரமாக தஞ்சாவூர்லேருந்து விவசாயிலாம் பட்டினியில் சாகுறான். அதை பற்றி கவனிப்பதற்கு இந்த அரசாங்கத்துக்கு நேரம் இல்லை. ஒன்று மட்டும் சொல்கிறேன், எங்கள் மூன்று 65 இந்திய எதிர்ப்பு போராட்ட நேரத்தில் கலைஞரை இதே போல தான் பாளையங்கோட்டுக்கு ஜெயிலில் வேன்லேயே அழைச்சிட்டு போனாங்க. அதெல்லாம் இன்றைக்கி இருக்கக்கூடிய இவருக்கு தெரியாது, இவர் பிறந்திருக்கவே மாட்டார். அன்னைக்கு கலைஞரை கைது செய்து இதே போல் வேனில் ஏற்றிக்கிட்டு பாளையங்கோட்டு வரல போனாங்க. அதே போல் இன்றைக்கு உதயநிதி ஸ்டாலின் அவர்களை கைது செய்து வேனில் அழைச்சிட்டு போகிறாங்க. ஆக இன்று முதல் இன்னையிலிருந்து எங்களை உதயநிதி ஸ்டாலினை இளைய கலைஞர் என்று அழைப்பதற்கு விஜய் வகுத்து கொடுத்து விட்டார் என்றுதான் நான் கருதுகிறேன். பன்னெண்டு மணி வரையிலும் அரெஸ்ட் பண்ணக்கூடாது சொல்றது உயர்நீதிமன்றம். அந்த நீதிமன்ற உத்தரவை மீறி இன்றைக்கு இந்த போலீஸ்காரர்கள் அதற்குரிய விளைவுகளை சம்பந்தப்பட்ட அதிகாரிகளும் சந்திப்பார்கள், உத்தரவு போட்டதும் சந்திப்பார்கள். நீதிமன்றம் வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்காது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இதற்கு முன்பாக இது போன்ற கைது நடவடிக்கைகள் தொடர்பாக எதிர்க்கட்சி தலைவர் மேடையில் பேசியிருக்காரு. கைது நடவடிக்கைகளை மட்டும்தான் பிரதானமாக வச்சிருக்காங்க அவங்க அப்படின்னு சொல்லிட்டு, இந்த கைது நடவடிக்கையும் அவங்களை இந்த நான் உங்களை தான் கேட்குறேன், நீங்கள் எல்லாம் மீடியாஸ் பீப்புள் தானே. இந்த இவர் வந்த நாளிலிருந்து ஏதாவது உருப்படியாக ஒரு ஆட்சியில் சாதிச்சிருக்காரா? திமுக ஆட்சியில் வச்ச பேரெல்லாம் மாற்றினார். எதிர்த்து பேசுனவங்களுக்கு பூரா ஏற்றி வெளியில் வர போகிறார். இது எதிர்கட்சி தலைவரே உள்ள அனுப்புகிறார். எனக்கு இருக்கிற டவுட் இல்லைன்னா இன்றைக்கி அசம்பிளியில் எல்லாம் நம்ம ஆங்காங்கே நாங்கள் திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள்லாம் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு ஆள் இல்லாத மைதானத்தில் பந்தாடலான்னு நாளைக்கு நடக்கிறார். அவர் என்ன ஈடேறாது. திமுக அதுக்குரிய யுகங்கள் இருக்கும். சட்டமன்றத்தில் சந்திப்போம், மக்கள் மன்றத்தில் சந்திப்போம். நாளைக்கு அந்த ஆர்ப்பாட்டம் நடத்திட்டோம். அதுக்கு விளக்க பொதுக்கூட்டம் போட்டு ஏன் ஆர்ப்பாட்டம், அது யார் என்னது, அந்த கேரக்டருக்கு அந்த நாட்டுக்கு என்ன சம்பந்தன்றதெல்லாம் தெரு தெருவாக வீதி வீதியாக திமுக காரன் துயிலிச்சு இருப்பான். எங்ககிட்ட
உதயநிதி கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய வேளையில் திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியை தற்பொழுது நாம் பார்த்தோம். அந்த வகையில் தமிழ்நாட்டில் தாவேக தலைமையில் அராஜக ஆட்சி நடைபெறுகிறது உள்ளிட்ட பல விஷயங்களை குறிப்பிட்டு அவர் பேசினார். தொடர்ந்து உதயநிதி கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய வேளையில் திமுகவை சேர்ந்தவர்கள் பல இடங்களில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றார்கள். உதயநிதி மீது 9 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு என்பது செய்யப்பட்டிருக்கக்கூடிய வேளையில் தற்பொழுது அவர் தஞ்சைக்கு அழைத்துச் செல்லப்பட்டு வருகின்றார். அவர் தஞ்சைக்கு அழைத்துச் செல்லப்படக்கூடிய காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். ஒருபுறம் திமுகவை சேர்ந்தவர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய வேளையில் போலீசார் அவர்களை அப்புறப்படுத்தக்கூடிய நிலையும் ஏற்பட்டிருக்கின்றது. பல பகுதிகளில் திமுகவினர் உதயநிதியினுடைய கைதிற்கு எதிர்ப்பு தெரிவித்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றார்கள். அது குறித்த காட்சிகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஒருபுறம் பன்னீர்செல்வம் உள்ளிட்ட பலரும் இங்கு உதயநிதியினுடைய கைதிற்கு மறுப்பு தெரிவித்து எதிர்ப்பு தெரிவித்து போராட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய காட்சிகளை தற்பொழுது நாம் பார்த்து வருகிறோம். சென்னை கிழக்கு கடற்கரை சாலையில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்ட திமுகவினரை போலீசார் அடித்து விரட்டிய நிலையில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல பகுதிகளில் இவருடைய கைதிற்கு எதிர்ப்பு தெரிவித்து திமுகவை சேர்ந்தவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றார்கள். சேலத்தை பொறுத்தவரை பார்த்தோமேயானால் பொதுமக்கள் அங்கு 2 கிலோமீட்டர் தூரத்திற்கு வரை காத்திருக்கக்கூடிய சூழல் ஏற்பட்டு அவர்களோடு வாக்குவாதத்தில் ஈடுபடக்கூடிய நிலையும் அங்கு ஏற்பட்டது. அதனைத் தொடர்ந்து பல பகுதிகளில் இருக்கக்கூடிய நிலவரங்களை நாம் திரையின் வாயிலாக பார்த்து கொண்டிருக்கிறோம்.